எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கோகுல். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டானதாக இருக்க போகுது. ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டில் கொலை பண்ண கொலைகாரன் என் வீட்டுக்குள்ளே இருக்கான், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், ஏன் இந்த ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. யாருக்கும் அந்த கொலைகாரன் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்கிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒருத்தர் தான் இந்த இன்சிடெண்ட்டில் 4 பேரை கொலை பண்ணியிருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம நார்மலாக பண்ணுற ஒரு வீடியோவாக இல்லாமல் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாகவும் இருக்க போகுது. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. ரஷ்யாவில் இருக்கிற கசான் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான் லேஷோவோ. மிக்கேல் செலிஷேவா அங்கே தான் ஃபேமிலியோட வாழ்ந்து வந்தார். 42 வயசான மிக்கேல் ஒரு லா ப்ரொஃபஸர். அங்கே இருக்கிற ஒரு லா காலேஜில் தான் ஒர்க் பண்ணார். மிக்கேலோட வீட்டில் அவருடைய 38 வயசான மனைவி அனஸ்தாஷியா, 18 வயசான பையன் ஜார்ஜ், 8 வயசான பொண்ணு மரியா, அனஸ்தாஷியாவோட அம்மா இரேடா, இவங்கெல்லாம் தான் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அது ஆகஸ்ட் 23, 2013. அன்றைக்கி காலேஜில் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த மிக்கேல் அவர் ஒய்ஃப் கிட்ட அன்றைக்கி நைட்டு டின்னர் குக் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். யூஸ்வலாக அங்கே அனஸ்தாஷியாவும் அவங்க அம்மாவும் தான் குக் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி மிக்கேல் குக் பண்ணுறேன்னு சொன்னதுனாலேயே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிச்சனில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மிக்கேலும் அவரோட ஒய்ஃபும் அந்த வீக்கெண்ட் எங்கேயாச்சும் போகலாமா அப்படிங்கிறத பற்றி இனிஷியலாக பேசிகிட்டு இருந்தாங்க. 8 வயசான குட்டி பொண்ணு மரியா அங்கே டைனிங் டேபிள் உட்காந்து அவள் ட்ராயிங் புக்கில் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருந்தான். பேசி முடித்ததுமே மிக்கேல் பாட்டு பாடி தன் ஒய்ஃப் கூட டான்ஸ் ஆடிட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தார். ஜார்ஜ் அங்கேயே உட்காந்துருந்தாலும் அவன் ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பற்றி சேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான். குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் மிக்கேல் ஒரு விஷயத்தை நோட் பண்ணார். குக்கிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கும் அங்கே இல்லை. சரி, ஃப்ரிட்ஜில் இருக்குமா அப்படிங்கிறத தேடி போய் பார்க்கும்போது ஃப்ரிட்ஜும் காலியாக இருக்குது. அப்போ தான் அவரோட ஒய்ஃப் சொன்னாங்க, லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே செல்லர் ரூம்லேயே மறந்து வச்சுட்டாங்கன்ட்டு. செல்லர் ரூம்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீடுகளில் எப்படி பரன் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் பேஸ்மெண்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் செல்லர் ரூம்னு சொல்லுவாங்க. அனஸ்தாஷியா போய் அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்கள தடுத்த மிக்கேல் தான் போகிறேன்னு சொல்லி கிளம்புனாரு. செல்லார் ரூமுடைய டோர் கிச்சனுக்கு பக்கத்திலே தான் இருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஆடிட்டே அவர் அந்த டோர் கிட்ட போனார். டோர் ஓப்பன் பண்ணதுமே ஒரே இருட்டாக இருந்துச்சு. செல்லார் ரூமுடைய லைட் ஸ்விட்ச் அந்த ரூம்குள்ளே கீழே தான் இருக்குது. ஸோ மிக்கேல் அவருடைய ஃபோன் டார்ச்சை ஆன் பண்ணிட்டு அந்த செல்லார் ரூம்குள்ளே கீழே மெதுவாக இறங்க ஆரம்பித்தார். அவர் செல்லார் ரூம்குள்ளே 2 ஸ்டெப்பு கீழே போனதுமே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, அவர் சீக்கிரம் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அங்கே வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைம் போயிட்டே இருந்துச்சு. 15 நிமிஷம் ஆயுமே மிக்கேல் திரும்பி வரவே இல்லை. அனஸ்தாஷியா என்ன நினச்சாங்கன்னா, வெஜிடபிள்ஸ் எடுக்க போன இடத்துல நின்று யாருக்கிட்டையாச்சும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாருன்னு நினச்சி அவரை கூட்டிகிட்டு வரலான்னு அனஸ்தாஷியாவும் கிளம்புனாங்க. அனஸ்தாஷியா அந்த செல்லார் ரூம்குள்ளே போகிறத குட்டி பொண்ணு மரியா டைனிங் டேபிள் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தா. அனஸ்தாஷியா அந்த செல்லார் ரூமுடைய டோர் திறந்ததுமே அவங்க முன்னாடி ஒரே இருட்டாக இருந்துச்சு. மரியா பார்க்க அவங்க அம்மா அந்த இருட்டுக்குள்ளே போனாங்க. அனஸ்தாஷியா 2 ஸ்டெப்பு கீழே போனதுமே அந்த டோர் திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையில் மரியா அவள் டிராயிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாள். அம்மா போய் கொஞ்ச நேரம் ஆயுமே திரும்பி வரலங்கிறனால மரியா அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொன்னான். அவங்க இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லி பாட்டி அவளை சமாதானப்படுத்தி மடியில் உட்கார வச்சாங்க. பாட்டியும் அவங்க வாட்சை பார்த்துட்டே இருந்தாங்க. அனஸ்தாஷியா போய் ஆல்மோஸ்ட் 20 நிமிஷத்துக்கு மேலேயாச்சு. அவங்க 2 பேருமே திரும்பி வரல. ஸோ கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லி அவங்க ஜார்ஜ் கிட்ட சொன்னாங்க. ஆனால் மொபைல் பார்த்துட்டு இருக்கிற பிஸியில் இருக்கிற ஜார்ஜ் பாட்டி சொன்னதை காதுலியே வாங்கிக்கல. ஆனால் பாட்டி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்ததுனால கீழே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு
ஜார்ஜும் கீழே போகிறதுக்கு கிளம்பிட்டான். அண்ணன் அந்த செல்லர் ரூம்குள்ளே போகிறதையும் மரியா பார்த்துட்டே இருந்தா. மரியாவுக்கு இப்போ ஏதோ ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சது. அவங்க அண்ணன் அதே மாதிரி அந்த செல்லர் ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணுறான். அவன் முன்னாடி கொஞ்சம் கூட லைட்டே இல்லை. அவன் அந்த இருட்டுக்குள்ளே மெதுவாக போகிறான். அவன் 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுமே திரும்பி அந்த செல்லர் ரூமுடைய டோர் க்ளோஸ் ஆகுது. மரியா டிராயிங் பண்ணுறதை விட்டுட்டு அந்த டோரையே உத்து பார்த்துட்டு இருந்தா. எப்போ வேணாலும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் அந்த டோரை திறந்து வெளியில் வருவாங்க அப்படின்ட்டு மரியா எதிர்பார்த்துட்டே இருந்தா. மரியா அவங்க வர்றதை இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பித்தா. அவளுக்கு அவளே பேச ஆரம்பித்தா. அவகிட்டயே சொன்னான், இன்னும் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க 3 பேருமே வந்துடுவாங்கன்ட்டு. மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ண ஆரம்பித்தா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆனால் அந்த கதவு திறந்து யாருமே வெளியில் வரல. மரியா மனசுக்குள்ளே இப்போ பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஒருவேளை பேஸ்மெண்ட்டில் பேய் இருக்குமோ, அந்த பேய் நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணியிருக்குமோன்னு மரியா நினச்சா. பயத்தில் அந்த டோரை பார்த்தபடியே மரியா அவங்க பாட்டி பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. கீழே போன யாருமே திரும்பி வரலங்கிறத நோட் பண்ண பாட்டிக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதனாலேயே பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்கு வர சொன்னாங்க. ஃபோன் பண்ணி 15 நிமிஷமாயுமே அவர் வரலாங்கிறனால பாட்டியே கீழே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பயத்தில் இருந்த மரியா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் செல்லார் ரூமுடைய டோரை ஓப்பன்லேயே விட்டுட்டு போகிறேன்னு சொன்னனாலேயே பாட்டியையும் கீழே போகிறதுக்கு மரியா அலோவ் பண்ணாங்க. பாட்டி போகிறதையும் மரியா பார்த்துட்டே இருந்தா. பாட்டி அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுத விதத்தில் லாக் பண்ணிட்டு அவங்க அந்த இருட்டுக்குள்ளே போனாங்க. மரியா கண்ணு முன்னாடியே பாட்டி அந்த இருட்டுக்குள்ளே மறைஞ்சாங்க. பாட்டி கீழே போய் கொஞ்ச நேரத்திலே ஏதோ ஒன்று விழுகிற சத்தம் மரியாவுக்கு கேட்டுச்சு. மரியா பயத்தில் அழ ஆரம்பித்தா. பாட்டி பாட்டின்னு கத்த ஆரம்பித்தா. ஆனால் செல்லர் ரூமில் இருந்து அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. செல்லர் ரூம்குள்ளே போக தைரியம் இல்லாமல் மரியா அழுதுட்டு இருக்கும்போது தான் பாட்டி ஃபோன் பண்ணி சொன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். அழுதுட்டு இருந்த மரியா கிட்ட போய் அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். மரியா சொன்னதை கேட்டதுமே அவருக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சதுனாலேயே அவர் இமீடியட்டாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னார். 10 நிமிஷத்துலேயே போலீஸும் மெடிக்கல் டீமும் அங்கே வந்தாங்க. போலீஸ் டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த செல்லார் ரூமுக்குள்ளே மெதுவாக போக ஆரம்பித்தாங்க. கீழே இறங்கும்போதே அவங்க ஸ்டெப்புக்கு பக்கத்தில் விழுந்து கிடக்கிற பாட்டியை நோட் பண்ணாங்க. ஸோ உடனடியாக செல்லார் ரூமுடைய லைட்டை ஆன் பண்ணும்போது அவங்க பார்த்த காட்சி அவங்களாலேயே நம்ப முடியல. செல்லார் ரூமுடைய ஃப்ளோரில் மிக்கேல், அவரோட ஒய்ஃப், அவரோட பையன், அவரோட மாமியார் எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு கெட்ட வாடை வருது. மெடிக்கல் டீம் உள்ளே வந்து செக் பண்ணுறதுக்குள்ளேயே இவங்க 4 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் இவங்க 4 பேருமே எப்படி இறந்தாங்கங்கிறது தான் போலீஸ்க்கு புரியாத புதிராக இருந்துச்சு. அப்போ தான் உள்ளே வந்த மெடிக்கல் டீம் அந்த ரூமுடைய ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்த அந்த கொலைகாரனை பார்த்தாங்க. அதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அந்த கொலைகார வேற யாருமே இல்லை. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்காக தான் மிக்கேல் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாருன்ட்டு. ஆமாம், உருளைக்கிழங்கு தான் இந்த கேஸில் கொலைகாரன். என்னடா ஒரு பேய் கதை, சைக்கோ கதை மாதிரி கொண்டு போயிட்டு இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 1 வாரமாக அந்த உருளைக்கிழங்கு பேஸ்மெண்ட்லேயே இருக்குன்ட்டு. நம்ம வாங்குற மாதிரி கம்மியான அளவில் அவங்க உருளைக்கிழங்கு வாங்கலை. நிறைய உருளைக்கிழங்கு வாங்கி பேஸ்மெண்ட்டில் 1 வாரமாக வச்சதில் அது அங்கேயே மெதுவாக அழுக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கால் நம்மளை கொல்ல முடியும்னா நம்ப முடியுதா? உருளைக்கிழங்கு அழுக அதில் இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்டான கிளைகோ ஆல்கலைட் ஒரு டாக்ஸிக்கான கேஸை ரிலீஸ் பண்ணும். அந்த கேஸை சுவாசித்தா நமக்கு நிறைய விதமான நர்வ்ஸ் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போனால் அது கோமாக்கோ மரணத்துக்கோ கூட நம்மளை தள்ளும். இந்த கேஸில் ஒரே டைமில் நிறைய உருளைக்கிழங்கு கெட்டு போனதுனால அதிலிருந்து வந்த அந்த டாக்ஸிக் கேஸ் அங்கே இருக்கிற காற்று கூட கலந்துருக்கு. அந்த செல்லர் ரூம்லேருந்து காற்று வெளியில் போகிறதுக்கான வழியே இல்லாதனால அந்த காற்று கம்ப்ளீட்டாக மாசுபட்டிருக்கு. ரொம்பவே பாய்சனஸான அந்த காற்றை சுவாசித்த 4 பேருமே இமீடியட்டாக இறந்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அந்த போலீஸ்க்கும் மெடிக்கல் டீமுக்கும் எதுவுமே ஆகலைன்ட்டு. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கடைசியாக போன இரைடா அந்த செல்லார் ரூமுடைய கதவை கம்ப்ளீட்டாக திறந்து வச்சுட்டு தான் போனாங்க. செல்லார் ரூமுடைய டோர் திறந்து வச்சதுனாலேயே அந்த பாய்சனஸான கேஸ் முக்கால்வாசி வெளியில் போயிடுச்சு. அதனால தான் அங்கே வந்த மெடிக்கல் டீமுக்கும் போலீஸ்க்கும் எதுவுமே ஆகலை.
கண்ணு முன்னாடியே 1 மணி நேரத்துக்குள்ளேயே மொத்த ஃபேமிலியும் அந்த 8 வயசான சின்ன பொண்ணு மரியா பறி கொடுத்துட்டா. கொஞ்ச நாள் கழித்து மரியாவை அவங்க ரிலேட்டிவ் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே விரும்பி சமைச்சு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு 4 பேர்த்த கொண்டு இருக்குங்கிறது ரொம்பவுமே விசித்திரமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சமைச்சு சாப்பிட்ற ஆளுங்க. சம்டைம்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை கலராக மாறி இருக்கும், இல்லை அந்த உருளைக்கிழங்கு மேலே சின்ன சின்னதாக செடி வளர்கிற மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கும். அந்த மாதிரியான உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு நிறைய விதமான நோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான உருளைக்கிழங்கை அவாய்ட் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. இது ஒரு சாதாரண ரியல் லைஃப் இன்சிடென்ட் வீடியோவாக இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.